நான் ஒரு வீடியோ பார்க்க சொன்னேன், நான் இருக்கா யாரெல்லாம் பார்த்தீங்க? ஒரு வீடியோ பார்க்க சொன்னேன். அதாவது இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுக்கும் இஸ்கானுக்கும் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இஸ்கான்ங்கிறது பிரபுபாதர் ஏற்படுத்தியது இல்லை, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் ஒன்று இருக்கு, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ராதேஷ்யாம் பிரபு வந்து அதை இது பண்ணியிருந்தாரு. அதை நான் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் இருக்கா அவங்களுக்கு? சரி பரவாயில்ல, விட்டாலும் பரவாயில்ல. இப்போ அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ரித்விக்னு சொல்லுவாங்க, அவங்கள ரித்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இஸ்கானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்கானில் வந்து 1977 கரெக்டா 77 பிரபுபாதர் வந்து இந்த உலகத்துக்கு போயிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய ஆச்சாரியர் கிளம்பும் போது அந்த ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஆட்டம் காணும். ஓகே. மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் வந்து சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் சன்னியாசி கொடுத்தார். 19 வயசு சன்னியாசி. நம்மளாம் வாழ்க்கையெல்லாம் ஒரு கடந்து வந்துட்டோம் இல்லையா? இப்போ சன்னியாசி எடுத்துக்காக கூட ரெடியாக இருக்காமல் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இல்லையா? 19 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணாமல் அவங்க சன்னியாசம்லாம் எடுக்க வச்சிட்டார். ஏன்னா அப்போதைக்கு அது தேவைப்பட்டது. அப்போ பிரச்சாரம் பண்ணணும், நிறைய பேர் தேவைப்படுது, அதனால பண்ண வச்சார். நிறைய பேர் என்ன பண்ணாங்க? சன்னியாசம் வாங்கிட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரபுபாதர் போன உடனே அவருடைய சொற்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதை அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் சாண்டிங் பண்ணலைன்னா யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து மாயா வந்து கவுத்திடுவாங்க. ஓகே, யாராக இருந்தாலும் சரி. அதில் சில சன்னியாசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலில் சில இதில் கீழே போயிட்டாங்க. ஒரு இதில் கீழே போனாலும் அவங்க என்ன பண்ண குருவாக இருக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கீழே போன உடனே திடீர்னு ஒரு குரூப் வந்தாங்க. இந்த மாதிரி குருவெல்லாம் அப்படி கீழே போகிறதுனால குரு சிஸ்டம்னு ஒன்று கிடையாது, லிவிங் குருன்னு ஒன்று கிடையாது, நம்ம எல்லாம் பிரபுபாதர் தான் இனிமேல் குரு இப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பறக்கணும். இதுதான் அந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், ரித்விக்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய வேலை என்னென்னா, இப்போ இருக்கிற எல்லா குருமார்கள்ட்டையும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டியது. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு வைஷ்ணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அபிஷேஷு துராசாரோ பஜதேயமா மரணியபா சாதுர்யேவ சம்பந்தவ்ய சம்யக் விவிஷ்டோ ஹீசா. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஒரு பாவியா இருந்தாலுமே அவன் வந்து என்னை பத்தி சேன் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கான்னா அவனை சாதுன்னு சொல்லு, அவன் குத்தம் சொல்லாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணன். கரெக்டா இல்லையா? அவனை சாதுன்னு தான் சொல்லணுன்றார். அவனை கரெக்ட் பண்ணி எனக்கு தெரியும், நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன்றார் கிருஷ்ணன். அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ண, இவங்களுடைய மிஸ்டேக் என்னன்னா, இது ஒன்று தான் மிஸ்டேக். அவங்க யார் டாப்ல இருக்காங்களோ அவங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சின்ன குறை இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த குறையை என்ன பண்ணாங்க, ரொம்ப பெருசு பண்ணி பேசுகிறாங்க. இப்படி பேசுவது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, விவேக் பிரபு நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சின்சியராக. விவேக் பிரபு தப்பாக பேசும்போது எனக்கு என்ன ஆகும், அவர் மேலே என்ன ஆகும், எனக்கு மரியாதை குறைஞ்சிரும். அந்த மரியாதை குறைஞ்சி சப்மிஷஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் விவேக் பிரபு கேட்க முடியுமா? அவராக சொன்னால் சொல்லி கொடுத்தா நான் கேட்பேனா? போங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? இப்படி வந்தாலே யூ வில் நாட் லேர்ன். இதான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா கிளாஸ்ல, தத்தி பண்ணி பார்த்தேன் என்ன பார்த்தோம்? இப்படி ஒரு என்ன வந்தாலே, மலைவாசம் என்ன வந்தாலே ஐ வில் நெவர் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் மலைவாசம். இதை தான் அவங்க ட்ரை பண்றாங்க. இது கலியுகத்துடைய பிரபாவம். இப்போ இஸ்கான்லேருந்து ஒரு கமெண்ட் கூட நம்ம அடிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க சைடில் என்ன பண்றாங்க, இந்த குருவெல்லாம் எடுத்து இவங்க நிறைய பேர் விழுந்துட்டாங்க, நிறைய பேர் விழலானோம். விழாதவங்க கிட்ட என்ன குத்தம் இருக்கு? ஸோ தட் இந்த குரு சிஸ்டத்தை அப்படியே எடுத்துட்டு பிரபுபாதர் டைரக்டா நம்ம இனிஷியேஷன் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க நிறைய நல்லது பண்றாங்க. அக்ஷய பாத்திரம் நிறைய ஏழை ஏழைகளுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குது, இதெல்லாம் பண்றாங்க. ஆனால் அவங்களுடைய டிராபேக் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல சந்திக்க வேண்டியிருக்கீங்க. யாராவது ஹரே கிருஷ்ணா தலைக்கு போட்டுருப்பா, எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரி பிசிக்கல் குரு தேவை கிடையாது, நம்ம நேராக பிரபுபாதர்ட்டே போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். ஓகே, இது வந்து சாஸ்திரப்படி தவறு. ராமானுஜ சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா குரு இருக்காங்க இல்லையா? ராமானுஜருக்கு அப்புறம் குருவே இல்லாமலாம் போயிட்டாங்க. எவ்வளோ குரு வந்தாங்க, இன்னும் குரு இருக்காங்க இல்லையா? அவங்க பிசிக்கல் குருவே இல்லைன்னு சொல்றது மாத்திரம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அதை கேட்டாலும் அபராதம், அதை சொல்றதும் அபராதம். சாதாரண ஒரு டிவோட்டியை பற்றி தப்பாக பேசுறதே பிரபுபாதர் வேணான்னு சொல்லுவார். ஒரு லெவலுக்கு மேலே போனவங்களை அவங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணி அதை பெருசு பண்ணி பேசுகிறோன்னா எவ்வளோ பெரிய டேஞ்சர். நம்ம ஏற்கனவே ஒரு கதை பார்த்துருக்கோம். நம்ம பிரம்மாவுக்கு கொஞ்சம் புத்தி வந்து கொஞ்சம் பேதலிச்சிடும். அப்படி சொல்லவே கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ பெரிய போஸ்ட் பிரம்மா.
அவ்வளோ மனுஷன், அவ்வளோ பெரிய மனுஷன் அவர். அவர் என்ன பண்ண, தன்னோட பொண்ணு பின்னாலேயே ஓடுவார். இவ்வளோ பெரிய பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு தவறான காரியம். அவர் ஓடின உடனே அவருடைய பையனுடைய பையன், ஓகே, பேரன், குட்டி குழந்தைங்களா இருப்பாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, பசங்கள்லாம் பேசாமல் இருப்பாங்க, கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணுவாங்க. ஓ பிரம்மா இப்படி பண்ணுறாரு, எந்த பிரம்மா இப்படி பண்ணலையே, கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்மாட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி கெட்ட காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி பசங்க சிரிப்பாங்க. சிரிச்சோடைய விளைவு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நிறைய பிறவி எடுத்து கடைசியில நிறைய அரக்க பிறவி எடுப்பாங்க. எடுத்து கடைசியில தேவி குழந்தையா பிறப்பான். ஹிரண்யகசிபுக்கெல்லாம் ரிலேஷனா வருவாங்க. ஹிரண்யகசிபு சபிப்பான் காலநேமியை. காலநேமி, நீ வந்து நான் இருக்கும்போதே தவம் பண்றேன், அதனால உன்னுடைய குழந்தைங்களை நீயே கொல்லுவேன்றான். உடனே காலநேமி, ஐயோ நான் வந்து பெரிய தவறு பண்ணலையே, தவம் தானே பண்ணேன்வான். சரி ஓகே, இந்த பிறவில அடுத்த பிறவில கொல்லுவேன்றான். அடுத்த பிறவி காலநேமி கம்சனா பிறப்பான். தேவிக்கு இந்த மரிசி குழந்தை இருந்தாங்களோ, அது பிரம்மாவுடைய பிகினிங்ல நடக்கும். பிகினிங்னா தெரியுதா? பிரம்மாவோட பிகினிங்னா 430 கோடி வருடங்கள், 430 கோடி வருடங்கள்ல பிகினிங்ல நடக்குது. இப்ப கிருஷ்ணர் வந்து இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னால வந்தார். அது வரையும் பரவி எடுத்துருந்தாங்க. பரவியா எடுத்து, அரக்க பரவியா எடுத்து 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 கம்சனுக்கு ரிலேட்டிவா தேவியோட பையனா 6 குழந்தைங்களா வருவாங்க. 6 குழந்தைங்களை யாரு கொள்றா? கம்சன். கம்சன் யாரு? அந்த குழந்தைங்களோட அப்பா காலநேமி, தன்னுடைய குழந்தைதான் கொள்றாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஒரு வைஷ்ணவரை பார்த்து சிரிச்சாங்க, அவ்வளவுதான். யாரை பார்த்து சிரிச்சாங்க? பிரம்மாவை பார்த்து சிரிச்சாங்க. அதனால அதுக்கு தேவையில்லாத விஷயம் ஆக்சுவலா. ஓகே, இது என்ன, அது கரெக்டா, இது கரெக்டா, நம்ம பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது வந்து இது ஒரு பெரிய டிராபேக். அவங்க இது வந்து நம்ம என்ன நல்ல காரியம் பண்ணாலும் ஒரு வைஷ்ணவர் வந்து தவறா வந்து நம்ம பேசக்கூடாது. அதுவும் ஒரு குரு ஸ்தானத்துக்கு போயிட்டவங்களை வந்து அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் ஜிபிசி ஆக்ஷன் எடுத்து அவங்கள நிப்பாட்டிருக்காங்க. நிறைய பேர் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அவ்வளோதான், தேவையான ஆக்ஷனை எடுத்து வச்சிருவாங்க. அப்புறம் ஊரெல்லாம் போயிட்டு இப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணாரு, அவர் அப்படி பண்ணா யாருக்கு நஷ்டம்? கேட்கறதுக்கு நஷ்டம், சொல்றதுக்கு நஷ்டம். கரெக்டா இல்லையா? சில பேர் என்ன நினைப்பாங்க, அவங்களும் நல்லதான் பண்றாங்க, எவ்வளோ பரபாத் புக் கொடுக்குறாங்க, இவங்களும் கொடுக்குறாங்க, என்ன சண்டை? அது இக்னோரன்ஸ். தெரிஞ்சுக்கணும் கரெக்டா, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சேம் ஆயிருந்தாலுமே இவங்களுடைய இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி குற்றம் சொல்றது வந்து மிகப்பெரிய அபராதத்துல முடியறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அவங்களை பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லி ஒதுங்கிடுவோம். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு தெளிவா? ஏதாவது கொஸ்டின் தான் கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு போனோன்னு நமக்கு என்ன தோணுன்னா, அவங்க நல்ல காரியம் தானே பண்றாங்க, நம்ம ஏன் அவங்க கூட போகக்கூடாது, எதுக்காக அவங்க சண்டை போறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி மனசு சொல்லும். ஓகே, அதனால மனசு பேசி கேட்கக்கூடாது. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி வந்துக்கிறோம். ஓகே, அவங்க சொல்லுவாங்க தெளிவா, நாங்க குரு வந்து பிரபாத் தான் சொல்லிடுவோம், அவங்க குரு வந்து பிரபாத் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, அதுதான் வெளிப்படையானது. மற்ற எல்லாம் சேம் தான். அவங்க ஒருத்தர் வந்து பிரபாத் விக்கிரகம் வச்சுட்டு அப்படி அவங்க முன்னால ஒருத்தர் பீச்சை கொடுப்பார். எல்லாமே சேம் தான். நம்மளும் பீச் கொடுப்போம், அவங்களே பீச் கொடுப்போம். பிரபாத் தான் குருன்னு சொல்லி கொடுப்போம். இஸ்கான் இப்ப வேர்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் வந்துருச்சு. இது கோர்ட் கேஸ் எப்படி வந்ததுன்னா, இஸ்கானுக்கு உங்களுக்கு சண்டை வந்துருச்சு இல்லையா, அவங்க குரு வந்து பிரபாத் சொன்னா இல்லைன்னு சொன்னாங்க. இஸ்கான் பிரபுபாதர் போகும்போது இஸ்கான் ஜுகு வந்து பெருசா வச்சார். ஜுகு மும்பைல வந்து அந்த அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியல. அமெரிக்காவில் பக்காவாக மெயின்டைன் பண்ணலாம். அப்போ பெங்களூருக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரெக்கார்ட்லாம் சரியாக கொடுக்கல, எல்லாம் சென்டர்லாம் மெயின்டைன் பண்ணல. எல்லா இஸ்கானும் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. அதில் பெங்களூர் டெம்பிளும் கொடுக்கல. இப்போ கொடுக்காதனால இஸ்கான் ஜுகு வந்து டைரெக்டாக இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. கோர்ட் கேஸ் போச்சு, இந்த மாதிரி தப்பாக சொல்கிறாங்க, ஃபிலாசபி இது இஸ்கான் ஃபிலாசபி இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக கோர்ட் கேஸ் நடந்தது. ஒரு 20 வருஷம் நடந்தது, 25 வருஷம் நடந்துச்சு. கடைசியில் இஸ்கான் பெங்களூர் வின் பண்ணிட்டாங்க. எப்படி வின் பண்ணாங்க? உடனே வின் பண்ணோன்னு சொன்னாங்க, இது வந்து பாருங்க கிருஷ்ணர் எங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்ரூவல் கொடுக்கல, நீங்கள் 1980 ஏமாற்றிட்டீங்க இஸ்கானை அப்பயே ஏமாற்றியாச்சு. ரெக்கார்ட்லாம் கொடுக்காம இஸ்கான் ஜூ கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் கோர்ட் கேஸில் என்ன பார்ப்பாங்க, வீடியோஸ் பார்ப்பாங்க. நீங்கள் முதலேருந்து தனியாக தான் இருக்கீங்க, தனியாக இருந்துக்கோங்க, நீங்களும் இஸ்கான் சொல்லிக்கோங்கட்டாங்க. இப்போ அவங்களும் இஸ்கான் சொல்லிக்கலாம். ஓகே, பெங்களூர் இஸ்கான் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, அவங்களும் இஸ்கான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லி அதை பற்றி நமக்கு இம்மீடியட்லி ஆச்சுப்பேன். இப்போ இது பாயிண்ட் இல்லை. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா, இந்த குரு வந்து லிவிங் குருவா இல்லைன்னா பிரபுபாதராங்கிறது தான். ஓகே, எப்பயுமே லிவிங் குரு தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லா சம்பிரதாயத்துலையும்.
இது வந்து புதுசாக பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இஸ்கான் விட்டு போயிட்டாங்க, குருவெல்லாம் விழுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் விழாத பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க அதை பார்க்கணும்ல. பிரபுபாதர் பியூரிட்டி ஓட்டினா அவர் கீழே பியூரிட்டி ஓட்டியே வரமாட்டாங்களா என்ன? அதனால நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே சமயம் நம்ம ரிலாக்ஸாகவும் இருக்க முடியாது, எல்லாருமே விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கை வந்து பிளேடை வச்சு சேவ் பண்ணுற மாதிரி, ரேசர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணால் என்ன ஆகிடும்? ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதனால் கேர்ஃபுல்லாக சேவ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேறு எதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இது புரிஞ்சதில்லை உங்களுக்கு? இது இல்லை, 13 குரு டவுன் ஆகல. அது வந்து ஒரு கொஞ்சம் பேர் டவுன் ஆனாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருக்காங்க. இது யார் டவுன் ஆகுங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. ஓகே, ஆமாம்மா. நாட் அப்பாயிண்டட்னா என்ன அர்த்தம்னா, அதான் பிரபுபாதர் நிறைய இடத்துல நிறைய சொல்லியிருக்காரு. இதை மாதிரி நான் வந்து போனதுக்கப்புறம் எல்லாருமே இதை எடுத்து குருவாகணும், எல்லாரும் கிராண்ட் டிசேபிள் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பிரபுபாதர். அந்த மாதிரி வாசகமும் சொல்லியிருக்காரு. ஓகே, டைரெக்டாக நீங்கள் குருவாகலான்னு அப்படி சொல்ல பிரபுபாதர் அப்படி ஒருத்தர் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கவங்களோ அப்படியே அந்த ப்ரோக்ரஸ்லாம் வந்துடும். அவர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு அப்புறம் இந்த டிசேபிள்ஸ்லாம் வந்து அவங்க குருவாகணும், அவங்க நடத்தணும் அப்படின்னு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, பிரபுபாதர் வந்து நிறைய தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வர்ணாசிரமம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சில சமயம் வர்ணாசிரமம் வேணாம்னு சொல்லுவார். சென்டர் ஆஃப் சிட்டியில் வந்து கோயில் கட்டுங்கன்னுவார். எல்லாமே கரெக்டு தான் பிரபுபாதர் சொன்னதில்லை. ஆனால் இது வந்து பெருசாக சொன்னேன். என்ன சொன்னார்னா, என்னுடைய டிசேபிள்ஸு இனிஷியேட் பண்ணி என்னுடைய கிராண்ட் டிசேபிளை நான் பார்க்கணும் அப்படின்றார் பிரபுபாதர். அப்போ என்ன அர்த்தம்? someone has to initiate, right? He need not appoint. இந்த அப்பாயின்மெண்ட்லாம் வந்து கவர்மெண்ட் தான். அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து ரித்விக்கு தான் அப்பாயின்ட் பண்ணார். ஒரு லிவிங்காக இருக்கும் போது என்னால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அப்போ நீங்கள் எனக்கு பதிலாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க பிரபு, நீங்கள் என் சார்பாக நீங்கள் போய் அந்த வேள்வி பண்ணுங்க அப்படின்னா இதுதான் ரித்விக். அது லிவிங்காக இருக்கும் போது ரித்விக்கு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு அர்த்தமே கிடையாது. ஓகே, அதனால அந்த அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. அது ஃபவுண்டர் அவங்களுக்கு தான் தெரியும். இஸ்கானுக்கு வந்து பிரபுபாதர் தான். அதுதான் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் வந்து சைத்தன்ய மகாபுரு தான் ஸ்டார்ட் பண்ணார். சைத்தன்ய மகாபுரு ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் கௌடியா மட்லாம் வருது. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இது வராங்க. அதுக்கடுத்து பிரபாத். பிரபாதுக்கு அப்புறம் நம்ம இஸ்கான் தான். அவர்தான் ஃபவுண்டாச்சாரியா. ஓகே, அதுதான் ரெண்டு பிரியுது. ஃபவுண்டாச்சாரியா பிரபாதுலேருந்து சைத்தன்ய மகாபுரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இஸ்கான், ஆமா, இஸ்கான்னா என்னன்னா ஒரு பேர் கொடுத்தார், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா. அது எப்படின்னா கிருஷ்ண பக்தி ரசபாவிதா மதிஹி. அந்த கிருஷ்ண பக்தி ரசம் இருக்கு இல்லையா, அதோடைய பேர் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதான் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ் வச்சார். ரூப கோஸ்வாமி தான் அந்த நேமே கான் பண்ணார். நம்ம இங்கிலீஷ்ல இஸ்கான் சொல்றோம், சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ண பக்தி ரசபாவிதா மதிஹி. இது யாருக்கா சொல்ல முடியுமா? கிருஷ்ண பக்தி ரசபாவிதா மதி, இது யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதை இங்கிலீஷ்ல கிருஷ்ணா கான்சியஸ் வச்சு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ் இஸ்கான் சொல்லி வச்சிட்டார். புரியுது அவங்களுக்கு? அதுதான் அது வந்து கோர்ட்ல ஜெயின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. என்ன ஜெயிச்சாங்கன்னா, இந்த மாதிரி இஸ்கான் எங்களுக்கு தான் சொன்னோம்னா கோர்ட்ல சொல்லிட்டாங்க, நீங்களே இஸ்கான் யூஸ் பண்ணுங்க, நீங்களும் இஸ்கான் யூஸ் பண்ணுங்க. கோர்ட்டுக்காரங்களுக்கு தெரியாதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. எல்லாரும் இது என்ன சண்டை, நீங்களே இஸ்கான் யூஸ் பண்ணி, நீங்களே இஸ்கான் யூஸ் பண்ணி, இப்போ அவங்களே இஸ்கான்ற பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் வச்சுக்கோங்க, இஸ்கான்னே சொல்லலாம். அப்படி கிடையாது. சரி, போகக்கூடாதுன்னா எப்படின்னா எல்லாமே சட்டில் தான் ஆக்சுவலாக. ஓகே, அசோசியேட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி மனசளவில் நம்ம அசோசியேட் பண்ணலாம். இந்த ஃபிலாசபியை நம்ம ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். ஒரு லிவிங் குரு நமக்கு தேவை, அவ்வளோதான். ஓகே, அதனால் பெங்களூர் இஸ்கான் போகிறீங்களா, போகலாம். அங்கே போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். குரு மகாராஜே போகிறாரு, போய் தரிசனம் பண்ணுறாரு. அங்கே கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தா ஸ்டே பண்ணலாம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் எது நமக்கு ஓகே இல்லைன்னா, குரு வந்து லிவிங் குரு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க வந்து லிவிங் குரு வேணாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் வந்துடுச்சு, இனிமேல் அதுக்கு போகவே மாட்டேன், அது மாதிரி சொல்கிறேன். பிரபுபாதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, அதில் கொஞ்சம் பேர் விழுந்துட்டாங்க, இனிமேல் அது வேண்டாம் இப்படிங்கிறது அவங்க பாயிண்ட். ஓகே, அப்படி கிடையாது. அதில் விழாதவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ எதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? நல்லதை எடுத்துக்கணுமா, கெட்டதை எடுத்துக்கணுமா? கெட்டதாக இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் யூ ஆர் நாட் அ கரெக்டிங் பர்சன். சோ மெனி பர்சன்ஸ் இன் ஜிபிசி லெவல் தே ஆர் கரெக்டிங். ஓகே,
இது என்ன ஆகுதுன்னா இவங்க இப்படி பண்றதுனால இருக்கிறவங்களையும் அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுனால அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு அடிவாங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ அப்படியா, ஓ இந்த குரு அப்படியா, ஓகே இனிஷியேஷன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு இது வரான். தவறு அது. இது எதுக்கு பண்ணணும்? உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க ஒதுங்க இருங்க, அவ்வளவுதான். இருக்கவங்கள கெடுத்துட்டு போறது வந்து ஈசான வைஷ்ணவ காலி, ஈசான வைஷ்ணவம். ஓகே, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் பலன்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. நீங்க ஆனா டொனேஷன் கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் இஸ்கான் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க, அவ்வளவு முடிஞ்சு போகுது. எங்க இங்க கொடுத்தா கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. நீங்க சொல்லுங்க, நான் இங்க கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நான் வந்து ஒருத்தர் தான், நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஓகே, நான் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், லோக்கலா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஓகே, நீங்க அந்த மாதிரி போக கூடாது. இது திருவாண்டம், இது ரித்விகா, இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு லோக்கலா இங்க நமக்கு நல்லது தெரிஞ்சு போச்சு. லோக்கலா ஈஞ்சமக்கம் டெம்பிள் இருக்கு, அவங்க நான் கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இவங்க வந்து கரெக்டுன்னு எனக்கு தெரியும், நான் அங்க போறேன், முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம எல்லாரையும் திருத்த முடியாது. உலகத்துல எல்லாரும் இவங்க ரெசிக் இது நம்ம வேலையும் கிடையாது, நம்மளால முடிவும் செய்யாது ஆக்சுவலா. ஓகே, நமக்கு எது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும், அவ்வளோதான். ஓகே, அவ கேட்டாங்கன்னா சொல்லிடணும், இந்த மாதிரி எனக்கு இது இருக்கு, நான் கொடுத்துட்டு இருக்கேன், ஏதோ என் வழியை பார்த்து போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களை கரெக்ட் பண்ண நம்ம விரும்பல ஆக்சுவலா. நம்மள சேவ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சிறு சம்பளத்தை பார்க்கணும். அவங்கள குருவெல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க, கடைசியில குரு இருக்கிறாங்க, லிவிங் குரு தான் இருக்கிறாங்க. நம்ம சம்பளத்தை அதே மாதிரி தான். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கழிக்க விரும்பல அதிகம். ஓகே, பிரபாவை நிப்பாட்டிட்டு அப்படி பிரபான்னு சொல்லவும் இல்லை. அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கணும். அதனால அவங்க நல்ல காரியங்களே பண்ணலன்னு சொல்ல முடியாது. நிறைய புக்ஸ் விற்கிறாங்க, நிறைய பேர் பிரசாதம் கொடுக்குறாங்க. டொனேஷன் பண்ண வேணாமா அப்படிலாம், அது உங்களுக்கு நிறைய டொனேஷன் பண்ணால் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம். பெரிய பணக்காரன் தான், நீங்கள் எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கலாம். ஓகே, நம்மளால கொஞ்சம் முடியுதுன்னா நம்ம லோக்கலாக கொடுத்து நிப்பாட்டிக்கலாம். ஓகே, வேற எதுவும் கேள்வி வச்சிருக்காங்க, கட்டுறாங்க, நல்ல காரியம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இந்த பண்ணுறதுனால அதில் வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர். எல்லாரும் பண்ணல, கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. ஓகே, அது பிரபு இவங்க இருக்கா, குருமாராஜ் ஜெயபிராஜ் குருமாராஜ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, 100 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, ஜெயபிராஜ் சிவராஜ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ அவங்களும் கொடுக்குறாங்க நிறைய பேர். அதனால இது கண்டினியூ தான் இருக்கும். ஓகே, இது நிற்கவே நிற்காது. நம்ம அதை வந்து வீணாயிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்களை பேச கேட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை வின் பண்ணிடக்கூடாது. இந்த மரிச்சி பசங்க வீணானாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வீணாயிடக்கூடாது. நம்ம வந்து ஒதுங்கிடணும், அவ்வளோதான். நீங்களும் பெரியவங்க தான், எல்லாரும் பெரியவங்க தான், எனக்கு இந்த வழி, நான் போறேன், முடிஞ்சு போச்சு. ஓகே, கரெக்டா? ஆமா, நமக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு ஆச்சாரம் இருக்காரு, அவங்கள நான் நம்புறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் ஏமாத்தலாம், எதுவும் பண்ணலாம். அவங்க ஒரு 4 ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்றாரு, 14 நாளைக்கு சேர்ப்பாரு, எப்பயுமே கௌரவ பேர் சொல்றாரு, அவ்வளவுதான் நான் ஒதுங்கிக்கிறேன். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கணும். இதுக்கு மேல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, ஆராயக்கூடாது, வேஸ்ட் ஆயிடும் வாழ்க்கை. கரெக்ட், வெரி நைஸ். ஓகே, முடிச்சுக்கலாமா? இது வந்து முடிக்க பெரிய டாபிக். இது வேற எதுவும் முக்கியமான கேள்வி இருக்கா? ஓகே தானே? ஓகே, திருப்பி பேச